ரொம்ப சோர்வோட லைஃப்ல அடுத்து என்ன பண்றது ஒன்றும் புரியாம குழப்பத்தோட இருக்கிறீங்களா? அவ்வளவுதான், என்னுடைய படகு, என் லைஃப் முடிஞ்சிச்சு. நம்ம லைஃப் வந்து ஒரு படகு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு கொஞ்சம் நாள் அடைவில் என்ன ஆகும்? ஏதாவது ஒரு பாகம் போகும், உடையும், ரஸ்ட் ஆகும். ஆனா அதை சீர்படுத்திக்கிட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், சில நேரத்துல அந்த படகு ஓரம் கட்டிட்டு இதுக்கு மேல யூஸ் ஆகாது அப்படின்ட்டு விட்டுறோம். சூழ்நிலையினால மன ரீதியா உடல் ரீதியா என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் கடவுள் மேல நம்பிக்கை போட்டுட்டு, நமக்காக சிலுவையில ஒரு கடவுளே வந்து மனுஷனாகி எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீட்டாரு. இத வந்து ஒரு சின்ன குழந்தை ஒரு அப்பாவை எப்படி நம்புது? இவர் என்னை கீழே போட்டுருவாரோ அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட போகும். இல்ல, அது மாதிரி நம்மளும் முழுசா அவரை நம்பணும்னா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தைரியமா போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சது பாவம், சாபம், ரோகம் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ஸோ வந்து அதை யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு பயன்படும். ஸோ வந்து நம்புறவங்க நிச்சயமா கைவிடப்பட மாட்டாங்க. உங்க படகும் நிச்சயமா பயணிக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ.